தயவு செஞ்சு ஏதாவது வேணும்னு சொல்லி போய் கடவுள்கிட்ட நிற்காதீங்க. 2வது, நம்ம உடம்ப வருத்திக்கிட்டா கடவுள் நமக்கு ஏதாவது செய்வாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எதுக்கு செய்யணும்? உங்கள் உடம்ப நீங்கள் வருத்திக்கிறதுக்கு எதுக்கு கடவுள் உங்களுக்கு செய்யணும்? தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆ போய் முட்டி போட்டு நின்னா, எல்லாத்துக்கும் முன்னாடியும் மடிப்பிச்சைக்கு நின்னா, ஆ எதுக்காக அவர் செய்யணும் உங்களுக்கு? ஆ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இல்லை. நீங்கள் டெய்லியும் காலையில் விளக்கேற்றி மனசார அவரை கும்பிட்டு, உன்னை நான் நம்பி இருக்கேன்ப்பா, நீயே தான் கெதின்னு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். திரும்பவும் நைட்டு படுக்கிறப்பவோ இல்லை நேரம் இருந்தால் சாயந்தரம் விளக்கேற்றி அதே நீ தான்ப்பா எனக்கு கெதி, என்னை நல்லபடியாக காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டுக்கோங்க. இல்லை நைட்டு படுக்கிறப்ப கண்ணை மூடி தெய்வமே நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு தூங்குங்க. அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். இந்த ஒரு நாள் போய் அவரை தயவு செஞ்சு காக்கா பிடிக்க போகாதீங்க. அதுவும் அடுத்தவங்க வந்து நீங்கள் அன்றைக்கி போனீங்கன்னா உங்களுக்கா போக இஷ்டம் இருந்ததா தாராளமாக போங்க. ஆனால் அடுத்தவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி போனீங்கன்னா அது நடக்கும், இன்றைக்கி போனீங்கன்னா இது நடக்கும்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உனக்கு தெரியாதா நான் வரம் கொடுப்பேன் உனக்குன்னு, அந்த ஆள் சொல்லி தான் நீ வருவியான்னு கேட்பார். சரியா?